ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வேதம் கற்போம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த நாளிலும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வேத வசனங்களை தியானிப்பதற்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். நம்மத்தில் இருக்கிற டாக்டர் மனோகர் ஜோயல் அண்ணன் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிருபையும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வேதம் கற்போம் நிகழ்ச்சி ஆண்டவரே கிரமமாக நடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்க இந்த ஒரு வாய்ப்புக்காக ஸ்தோத்திரப்பா. வேதத்தை தியானிக்கவும் அதை அறிந்து கொள்ளவும் தேவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சிக்கிறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணி செய்யும் அடியானே தேவரே நீர் ஆசீர்வாதத்தால் நல்ல ஞானத்தோடு எல்லா காரியங்களையும் ஆண்டவரை கற்பிக்க தேவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சிக்கிறோம்ப்பா. வர தடைப்பட்டவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்துடலாம். எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்து இதன் மூலம் பயன்பெறத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சிக்கிறோம். துதிக்கான மகிமை முக்கிய செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஆமென். கிரமமாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை தியானிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் 3வது அதிகாரத்திற்கு இனி வருகிற அதிகாரங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும் பொழுது சற்று வேகமாகவும் அதிகமான அதிகாரங்களை நாம் அதை தியானித்து செல்வதற்கு அது பேர் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நாளிலே 3வது அதிகாரத்திற்கு நாம் வேதவசனத்திற்கு நாம் தியானத்திற்கு கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்தை பொறுத்தவரையிலே அந்த அதிகாரத்தை 4 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லி ஒரு 4 விதமான பிரிவுகளாக அதை பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக சாத்தானும் ஏவாளும் என்ற ஒரு தலைப்பு 3வது அதிகாரத்திலே முதல் வசனம் துவங்கி 7வது வசனம் வரைக்குள்ள ஒரு வேத பகுதி. இரண்டாவதாக தேவனும் ஆதாமும், இது சாத்தானும் ஏவாளும் பேசியது, தேவனும் ஆதாமும் பேசியது 3வது அதிகாரம் 8ஆம் வசனம் துவங்கி 13வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதி. மூன்றாவதாக தேவனுடைய நியாய தீர்ப்பு 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் துவங்கி 20வது வசனம் வரை உள்ள வேத வசனங்கள். 4வதாக ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுதல் 3வது அதிகாரம் 21ஆம் வசனம் துவங்கி 24வது வசனம் வரை உள்ள வேத பகுதி. இப்படி இந்த 4 தலைப்புகளின் கீழே இதை பிரித்து கொள்வோமானால் இந்த அதிகாரத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அது பெரும் உதவியாக இருக்கும். இந்த முதல் பிரிவாக ஆதாமும் சாத்தானும் ஏவாளும் பேசின உரையாடின காரியங்களை நாம் அதை பார்க்கலாம். முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவது வசனத்திலே விதமாக 3வது அதிகாரம் முதல் வசனம் விதமாக சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த வசனத்திலே சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்ப்பம் என்று சொல்லப்படக்கூடிய எபிரேய வார்த்தை நகாஷ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. NACHASH, நகாஷ் என்று அழைக்கப்படுகிறது. நகாஷ் என்பதற்கு பிரகாசமான, பிரகாசமுள்ள என்று அர்த்தம். இந்த நகாஷ் என்று சொல்லக்கூடிய இந்த எபிரேய வார்த்தையானது வேதத்துல 29 இடங்களிலே அது பயன்படுத்தப்படுகிறது. 29 இடங்களிலே அது வருகிறது. அதிலே 26 இடங்கள் பழைய ஏற்பாட்டில் மட்டும் அது இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம். இந்த சர்ப்பம் என்று சொன்னபடியே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவன் படைத்திருக்கிற அந்த தோட்டத்திலே, தேவன் உண்டாக்கின தோட்டத்திலே எப்படி பிசாசானவன் சாத்தானவன் அதிலே வந்தான் அல்லது சர்ப்பம் உள்ளே வந்தது? சகல காட்டு ஜீவன்களையும் கர்த்தர் சிருஷ்டித்திருந்தார். ஆனால் இங்கு சாத்தான் எப்படி உள்ளே வந்தான் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிற காரியங்கள் என 3 விதமான கருத்துக்களை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, இந்த சாத்தான் சர்ப்பத்தின் உருவத்திலே தோன்றி பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் சர்ப்பம் பேசினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பம் பேசுவதை நாம் கண்டதில்லை, பேசுவதில்லை. ஆனால்
இந்த வேத வல்லுநர்களின் கருத்துப்படி முதல் கருத்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சர்ப்பத்தின் உருவத்தில் தோன்றி அது பேசியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, சர்ப்பத்தை போல் உள்ள வடிவத்தில் காணப்பட்டு பேசியிருக்க வேண்டும். அல்லது மூன்றாவதாக, சர்ப்பத்திற்குள் நுழைந்து அதை ஆட்கொண்டு அது பேசியிருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் அது பிசாசானவன் இவ்விதமான செயல்களை அவன் செய்கிறான் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதினாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியம். இவ்விதமாக சர்ப்பம் பிசாசானவன் சர்ப்பத்தின் உருவிலே வந்து அவன் இவர்களோடு கூட பேசுவதை, ஏவாளோடு கூட பேசுவதை பார்க்கிறோம். இந்த சர்ப்பமானது என்று சொல்லப்படுகிற வார்த்தையிலே தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தந்திரம் என்று சொன்னால் என்ன? 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்களை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று சொல்லப்படுமானால், அப்படியானால் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி ரூபம் எடுப்பதே அவனுடைய தந்திரம் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் இவ்விதமான கிரியைகளைத்தான் பிசாசானவன் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக தேவைப்படுகிற உருவத்திலே அவன் ரூபம் எடுத்து தந்திரமாக ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அவன் ஒளி அல்ல, ஆனால் ஒளியின் வேஷத்தை எடுத்த ஒரு தூதன் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தந்திரம் உள்ளது என்ற எபிரேய வார்த்தைக்கு அரும் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது. ARUM அரும் என்ற எபிரேய பதம் அதில் உபயோகிக்கப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வஞ்சித்தல் அல்லது வஞ்சனை அல்லது சூழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சாத்தான் என்று பெயர் பெற்றிருக்கிற இந்த சர்ப்பமானது சர்ப்பத்தினுடைய உருவத்திலே வந்து வஞ்சிப்பதை நாம் பார்க்கிறோம், சூழ்ச்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சாத்தான் என்கிற எபிரேய வார்த்தைக்கு குற்றம் சாட்டுகிறவன் என்ற அர்த்தம். வேதத்திலே இதற்கு அநேக ஆதாரங்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய சந்நிதியிலே யோபுடைய புத்தகத்தில் இதை குறித்து வாசிக்கும் போது, தேவபுத்திரர்களெல்லாம் கூடுகிற இடத்திலே யோபுவை குற்றம் சாட்டுவதற்காக அவர்களோடு கூட தேவனுடைய சந்நிதியிலே அவனும் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். இவரது குற்றம் சாட்டுகிறது என்பது அவனுக்குரிய ஒரு குணநலங்களிலே மிக முக்கியமான ஒரு செயல் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சாத்தானுடைய 3 விதமான தந்திரமான செயல்களைத்தான் இந்த பகுதியிலே நாம் வசிக்கிறோம். 3வது அதிகாரம் 1 வசனத்தில் அவன் கேட்கிறான் ஏவாளை பார்த்து, தேவன் சொன்னதுண்டோ? அவன் சொன்னது தேவன் சொன்னது தெரிந்த போதிலும் அதில் முதலாவதாக அவன் விசாரிக்கிற ஒரு காரியம், தேவன் சொன்னதுண்டோ என்று பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான். டவுட் அவனுக்குள்ளே சந்தேகத்தை உருவாக்குகிறான். எதிலே சந்தேகம்? தேவ வார்த்தையிலே சந்தேகம். இரண்டாவதாக 4வது வசனத்திலே பார்க்கும்போது தேவ உண்மையை அவன் மறுத்து சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான்? தேவன் சொல்ல பழத்தை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவருடைய உண்மையை மறுத்து சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லுகிறான். இந்த டினையல் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக 5வது வசனத்திலே, 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் தேவன் மீது இருக்கக்கூடிய ஒரு தவறான விசுவாசத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு டிஸ்பிலீஃப் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று ஆண்டவர் அதை மறைத்து விட்டார் என்று சொல்லி ஆண்டவர் மீது ஒரு அவநம்பிக்கை உண்டாக்கும்படியாக, அவிசுவாசத்தை உருவாக்கும்படியான அல்லது தவறான விசுவாசத்தை உருவாக்கும்படியான ஒரு காரியம். அதாவது 3 காரியம். ஒன்று த டவுட், 2வது த டினையல், 3வது த அன்பிலீஃப் அல்லது த டிஸ்பிலீஃப் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அதாவது தேவ வார்த்தையிலே சந்தேகத்தை உண்டாக்குகிறான், தேவ உண்மையை மறுத்து கூறுகிறான், அது உண்மை அல்ல என்பதாக சொல்லுகிறான். 3வது தேவன் மீது தவறான ஒரு விசுவாசத்தை உருவாக்குகிற ஒரு சூழ்நிலையிலே அவன் பேசுவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே தந்திரத்தினாலே அநேகரை பிடித்து கொண்டிருக்கிறான். அநேகரை இந்த விதமான தந்திரத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கிற ஒரு வஞ்சிக்கிறவனாக அப்படி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 6வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். இந்த 6வது வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த 6வது வசனத்திலே 4 காரியங்கள் சொல்லப்பட்டு, இந்த பழத்தை குறித்ததான 4 காரியங்கள். ஒன்று, அவள் சொல்லுகிறாள், புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்க கூடியது, இச்சிக்கப்படத்தக்கது என்று சொல்லுகிறோம். நீங்கள் பார்ப்போமானால் இந்த
காரியங்களை குறித்து பிசாசுக்கும், அதாவது சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் நடைபெறுகிற இந்த சம்பாஷணையில், உரையாடலிலே ஏவாளும் சாத்தானும் பேசின காரியங்களே 3 காரியங்களை நாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒன்றை எடுத்து விட்டாள். அதாவது ஏவாள் இடத்துல கேட்கிறான், தேவன் சொன்னதுண்டோ என்று கேட்டவுடனே ஏவாள் சர்ப்பத்தின் இடத்திலே பேசுகிறார். 3 காரியங்களை அவள் சொல்லுகிறார். ஒன்று, தேவனுடைய வார்த்தையில் அவள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், 3வது அதிகாரம், அதில் நீங்கள் வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். 3:2. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த வசனங்களிலே 3 இதாவது இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது இதுல 3 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலிருந்து ஒரு வார்த்தை அவர் எடுத்து விட்டாள். 2வது, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டி விடுகிறாள். தொட வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை, தொடவும் கூடாது என்று சொன்னதாக ஒரு வார்த்தை கூட்டி விட்டாள். 3வது, தேவனுடைய வார்த்தையிலே ஒரு வார்த்தையை அவள் மாற்றிவிட்டாள். என்ன மாற்றிவிட்டால், ஆண்டவர் சாகவே சாவதில்லை என்று சொல்லுகிறார், ஆனால் நீங்கள் சாகாதபடிக்கு என்று தேவன் சொல்லவே இல்லை, அவள் சொன்னதாக அதை கூட்டி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 காரியங்களிலே இன்றைக்கும் பிசாசானவன் மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் என்ன விதமாக சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை மறந்து விட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஒன்று. 2வது, ஏவாள் தேவனுடைய வார்த்தையை கூட்டி சொல்லுவதை பார்க்கிறோம். சொல்லாத ஒரு வார்த்தை சொன்னதாக கூட்டி சொல்லுவது. இன்றைக்கும் வேத உபதேசங்களிலே கள்ள உபதேசம் என்று, தவறான உபதேசங்கள் என்றெல்லாம் பார்க்கிறோமே. வேதத்திலே சொல்லப்படாத ஒரு காரியங்களை சத்தியத்தோடு கலந்து அது சத்தியமா இருப்பதை போன்று கூட்டி சொல்வது, இன்றைக்கு அது பிசாசினுடைய தந்திரங்களிலே ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல 3வது, ஏவாள் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை மாற்றி விட்டாள். அவள் சொன்ன காரியங்களை அவர் விதமாக, தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு என்று ஆண்டவர் அதை குறித்து சொல்லவே இல்லை, ஆனால் அவள் அதை மாற்றி விட்டாள். நீங்கள் சாகாதபடிக்கு இந்த பழத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதாக சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நீங்களும் நானும் அந்த வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை மறக்கவோ அல்லது மாற்றவோ அல்லது கூட்டவோ கூடாது என்ற சத்தியத்தை நாம் இந்த பகுதி மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எதையும் மறந்து விடக்கூடாது, அல்லது மாற்றி விடக்கூடாது, அல்லது கூட்டி விடவும் கூடாது. தேவனுடைய வார்த்தையை கூட்டுவதற்கு உண்டான தண்டனைகளை குறித்து வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அதை பயன்படுத்துவதற்கு 4 காரியங்களை இந்த பகுதி மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை நாம் தெளிவாக அறிய வேண்டும். தேவன் சொன்னது என்ன தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We must know God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். 2வது, நாம் தேவனுடைய வார்த்தையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். We must memorize God's word. நம்மால் முடிந்த அளவுக்கு, எனக்கு வயதாகிவிட்டது, ஆனால் இப்பொழுதெல்லாம் ஞாபக சக்தி இருப்பதில்லை, மனப்பாடம் செய்வது என்பது கடினம் என்றெல்லாம் நாம் எண்ணினாலும் நம்மால் முடிந்தவரை தேவனுடைய வார்த்தைகளை நாம் மனனம் செய்வது, அல்லது அந்த மனனம் செய்தவைகளை நினைவுபடுத்திக் கொள்வது மிகவும் அருமையான ஒரு பழக்கமாக இருக்கும். அது மிகவும் அவசியமான ஒன்று. 3வது, தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். We must confess on God's word என்று பார்க்கிறோம். 4வதாக, நாம் தேவனுடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்த வேண்டும். We must use God's word properly. இன்னைக்கு இந்த 4 காரியங்கள், அதாவது we must know God's word, we must memorize God's word, we must confess on God's word, and we must use God's word properly. இப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் அறிய வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும். இந்த 4 அடிப்படை சத்தியங்களின் அடிப்படையிலே நாம் வேதவசத்தை வாசிப்போமானால் அல்லது தியானிப்போமானால் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டவர்களாக தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிய முற்படும் பொழுது சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்படி இவர்களுடைய ஆதாமுடைய காரியங்களை பார்க்கிறோம், ஏவாளுடைய சம்பாஷணையை பார்க்கிறோம். அதன் பின்பதாக அவள் இச்சிக்கப்படத்தக்க
பழம் என்று சொல்லுவதை நான் பார்க்கிறோம். இதுல 4 காரியங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன். அது எப்படி அவளுக்கு தோன்றுகிறது? முதலாவது பார்க்கிறோம், புசிப்புக்கு நல்லதாக தோன்றுகிறது. தேவன் படைத்து அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்த போது அவளுக்கு சாதாரண ஒரு பழம் போல தென்பட்டது. ஆண்டவர் தடை விதித்த, தடை செய்யப்பட்ட ஒரு கனியாக மாத்திரம்தான் தெரிந்தது. ஆனால் அவள் பிசாசோடு இருக்கும் பொழுது, அதாவது சர்ப்பத்தோடு, தந்திரமான சாத்தானோடு கூட அவள் இருக்கும்போது, அந்த பழம் அவளுக்கு எவ்விதமாக காட்சியளிக்கிறது பாருங்கள். புசிப்புக்கு நல்லதாக காட்சியளிக்கிறது, பார்வைக்கு இன்பமாக காட்சியளிக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதாய் காட்சியளிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாய் காட்சியளிக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பாவம் என்பதும் தேவனோடு இருக்கும்போது ஒரு அருவருக்கப்படத்தக்கதாக தேவனால் தடை செய்யப்பட்ட ஒரு பழத்தை போல காட்சியளிக்கும். ஆனால் பிசாசோடு கூட ஐக்கியம் கொள்ளும் போது, அவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நல்லதாகவும், அது ஒரு இன்பம் தரக்கூடியதாகவும், புத்தியை தெளிவிக்கக்கூடியவதாகவும், இன்னும் மாத்திரமல்ல நம் இச்சையை உண்டாக்குகிறதாகவும் அது இருக்கும் என்பது நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு வேத சத்தியம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் என்ன நடக்கிறது? பாவத்தினுடைய 3 பயங்கரமான விளைவுகளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், பாவத்தினுடைய 3 பயங்கரமான விளைவுகள். அவள் அந்த பழத்தை புசிக்கிறாள், அந்த பழத்தை புசித்து தன் கணவனுக்கு கொடுக்கிறாள், அவனும் அதை புசிக்கிறான். புசித்த பிறகு தான் நிர்வாணி என்பதை அவன் அறிந்து மாத்திரத்திலே வெட்கப்படுகிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த பாவத்தினுடைய 3 பயங்கரமான விளைவுகளை முதலாக வேதம் நமக்கு தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதிலே நீங்களும் நானும் இன்றைக்கும் கவனம் உள்ளவர்களாக, இந்த முழு உலகமும் கவனம் உள்ளவர்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். முதலாவது பாவத்தினுடைய முதலாவது பயங்கரமான விளைவு என்னவென்றால் வெட்கம். ஏனென்றால் மனசாட்சி குத்துகிறது, நேர்மை உணர்ச்சி போய்விட்டது. இப்ப மனசாட்சியில என்ன வாதிக்கிறது? தேவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என்னுடைய சரீரத்தின் நிலை இப்படி ஒரு நிர்வாணத்தினுடைய நிலை வெளியரங்கமாகி விட்டதே என்ற கூடிய ஒரு வருத்தம் மனசாட்சியிலே குற்ற உணர்வு உடையவனாக காணப்படுவதை பார்க்கிறோம். இரண்டாவது பாவத்தினுடைய பயங்கரமான விளைவு என்னவென்றால் பயம் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? பயத்து நிமித்தமாக தேவ சத்தத்தை அவன் தோட்டத்திலே கேட்கும் போது ஒழித்துக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். என்னவென்றால் கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன ஆகும்? சமுதாயத்திலே கேள்விப்பட்டால் என்ன நடக்கும்? குடும்பத்தாருக்கு தெரிந்தால் என்ன நடக்கும்? அல்லது என்னுடைய நண்பர்களுக்கு தெரிந்தால், என்னுடைய உறவினர்களுக்கு தெரிந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இன்றைக்கும் அந்த பய உணர்வு, பாவம்தான் இவ்விதமான ஒரு பய உணர்வை நமக்கு உருவாக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. முதலாவது பாவ உணர்வு மனசாட்சியை குத்துகிறதாக, அதாவது வெட்கத்தை உண்டு பண்ணுகிறதாக, நம்முடைய நேர்மை உணர்ச்சியை மறத்து போக செய்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக பயம் நம்மை ஆட்கொள்ளும் போது நாம் எந்த சூழ்நிலையிலையும் எதையும் அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு, அதை நாம் சந்திப்பதற்கு தைரியமற்றவர்களாக மாறிவிடுகிறோம். மூன்றாவதாக இந்த பாவத்தினுடைய பயங்கரமான விளைவு என்னவென்றால் இதுல தண்டனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன தண்டனை? வேதனை கிடைக்கிறது, வேதனை வருகிறது, வேதனை தண்டனையாக அறிவிக்கப்படுகிறது. துன்பம், துக்கம், துயரம் என்றெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே கடினமான உழைப்பு, இப்படி போன்ற பலவிதமான தண்டனைகள் அவருக்கு அங்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பாவத்தின் மூலமாக வரக்கூடிய பயங்கரமான இந்த விதமான விளைவுகளினாலே இந்த ஜனம், மானிட ஜனம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மக்களை விடுவிப்பதற்காகத்தான் நம்மையும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று அழைத்து தெரிந்தெடுத்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த பாவ உணர்வுகளிலிருந்து, அதாவது வெட்கத்திலிருந்து, பயத்திலிருந்தும், இன்னும் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்தும் ஜனங்களை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தம்மையே ஜீவன் பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதை குறித்து சொல்லும் பொழுது ஒரு தேவ பக்தன் விதமாக சொல்லுகிறார், சின் இஸ் டிசைரபிள், சின் இஸ் ரீச்சபிள், சின் இஸ் என்ஜாயபிள், பட் தி எண்ட் இஸ் டெரிபிள் என்று சொல்லுகிறார். தேவ மனிதன் ஒருவர் விதமாக சொல்கிறார். பாவத்தை குறித்து விதமாக அவர் சொல்லும் போது, பாவம் விரும்பப்படத்தக்கது, பாவம் எட்டும் தூரத்தில் இருக்கிறது, பாவம் அனுபவிக்க அருமையானது, ஆனால் அதனுடைய முடிவோ பயங்கரமானது. இது எத்தனை உண்மை தெரியுமா? இப்படித்தான் இன்றைக்கும் அதை போல அந்த பழத்தை கவரக்கூடியதாக இப்படி பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து வருவதை நாம் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சமுதாயத்திலும் கண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இது முதல் பிரிவிலே சாத்தான் பேசியது ஏவாளோடு கூட பார்க்கிறோம். இரண்டாவதாக 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை உள்ள பகுதிகளிலே தேவனும் ஆதாமும்
சம்பாஷணைகள் செய்வதை, உரையாடுவதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்கிறார்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை தேடி வருகிறார். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மை தேடி வருகிற கர்த்தர். ஆகவேதான் நாம் அதை சொல்லுகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், அவர் பிரபு மாத்திரமல்ல, தயாள பிரபு. ஏலோகி மாத்திரமல்ல, அவர் தயாள பிரபுவாக நம்மை தேடி வருகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத்தான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி, ஏலோகிம் என்று சொல்லி நாம் ஏலோகிம் என்று சொல்லும் பொழுது பிரபு என்று சொல்லி நாம் பார்த்தோம். யாவே ஏலோகிம் என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர், தயாள பிரபு, நம்மை தேடி வருகிற கர்த்தர். அப்படித்தான் ஆதாம் பாவம் செய்த பின்பும் கூட வழக்கம் போல் அவனை தேடி வருகிற கர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கும் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை தேடி வருகிற கர்த்தராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, விசாரிக்கிற கர்த்தராக, கூப்பிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆதாமை நோக்கி கூப்பிடுகிறார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவருக்கு தெரியும் அவன் தோட்டத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று. இருந்தாலும் அவனுடைய நிலைமையை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய சேவைகளே பாவம் செய்யும் பொழுது, தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது நம்மை விசாரிக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி வருகிற தேவன் இந்த இடத்திலே, ஆதாம் இடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 3 கேள்விகளை ஆதாம் இடத்திலும், ஒரு கேள்வியை ஏவாள் இடத்திலும் கர்த்தர் கேட்பதை பார்க்கிறோம். ஒன்று, என்ன கேட்கிறார்? நீ எங்கே இருக்கிறாய்? இரண்டாவதாக, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். மூன்றாவதாக, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார். இந்த 3 கேள்விகளும் ஆதாம் இடத்திலே கேட்கப்படுகிறது. இன்றைக்கும் விசாரிக்கிற கர்த்தர், நம்முடைய நிலைமைகளை அறிந்து அதற்கேற்றபடி நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற கர்த்தர், அன்றைக்கு மனித குல பாவத்திலே செய்துவிட்டு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மீறி போனவன் என்று சொல்லி, அல்லது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனவன் என்று சொல்லி அவனை விலக்கி வைக்காதபடிக்கு, அப்படியும் கரிசனையோடு கூட எங்கே இருக்கிறாய் என்றும், நீ நிர்வாணி என்று உன்னுடைய பாவ நிலையும் உன்னுடைய சரீர நிலையை அறிவித்தது உனக்கு யார் என்றும், நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்து விட்டாயோ என்றும் அவர் கேட்கிறார். ஸ்திரீயின் இடத்துல என்ன கேட்கிறார்? நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார். இப்படி இந்த விதமான கேள்விகள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த வசனத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஓகே, தேங்க்யூ. இதுல நம்ம பார்க்கிறோம், இந்த தொடர்ந்து வசனங்களை நீங்க வாசித்து வருவீங்கன்னா, இந்த ஆதியாகமத்துல இந்த 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் 4 விதமான நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். 4 விதமான நியாய தீர்ப்பு. அந்த 4 விதமான நியாய தீர்ப்புல ஒன்று, சர்ப்பத்துக்கு கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. இந்த சர்ப்பத்தை குறித்து சர்ப்பத்திற்கு முதலாவது ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது, அந்த சபிக்கப்படுதல் என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தாழ்த்தப்படுதல் அல்லது அவமானம் என்று அர்த்தம் கொள்கிறது. தாழ்த்தப்பட்டு போவாய் அல்லது அவமானப்படுத்தப்படுதல், இதுதான் ஒரு சாபமாக இந்த சர்ப்பத்துக்கு கொடுக்கப்படுகிறது. மாற்றமல்ல, நீ வயிற்றினால் நகருவாய் என்று. ஒருவேளை அந்த தோட்டத்திற்குள்ளே அதுவரைக்கும் இந்த சர்ப்பமானது நடக்கக்கூடிய கால்களை உடையதா இருந்திருக்கலாம். இது ஒரு கற்பனை மாத்திரம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த சாபத்தின் விளைவாக வயிற்றினால் நீ நகர்ந்து செல்வாய் என்று சொல்லி ஒரு சாபத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன தண்டனை? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சாபம் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இது கர்த்தர் சாத்தானுக்கு கொடுத்த ஒரு தீர்ப்பு. இது சர்ப்பத்திற்கு கொடுத்த தீர்ப்பு. இரண்டாவதாக சாத்தானுக்கு கொடுத்த தீர்ப்பு 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது இரண்டாவதாக சாத்தானுக்கு கொடுத்த ஒரு தீர்ப்பு. சாத்தானுக்கு கொடுத்த தீர்ப்பு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும். இதை நாம் சர்ப்பத்துக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக நினைத்து விடக்கூடாது. தெளிவாக இதில் நாம் வாசித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்க என்று சொல்லுகிறாரே, நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாத்தானுக்கு வித்து கிடையாது, ஸ்திரீக்கும் வித்து கிடையாது. அப்படியானால் இங்கு சொல்லப்படுகிற வித்து என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உன் வித்து என்பது சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்குள்ளான சூழ்நிலைகளே வந்ததினாலே இந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள், அந்த மக்கள், அந்த
வம்சங்கள் என்று அந்த வித்தை குறித்து அவர் சொல்லுகிறாள். அதை குறித்து சொல்லும்போது உன்னுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கு என்று சொல்லும் பொழுது அவள் வித்து என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மக்களுடைய வம்சம் என்று அதை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மக்களுக்கும் பிசாசினுடைய வார்த்தையை கேட்கிற மக்களுக்கும் இடையே எப்பொழுதும் ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதற்கு ரெமெடி என்னவென்று அவர் சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்று சொல்லும் பொழுது யாரை சொல்லுகிறார்? இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது மேசியாவாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து இது சொல்லப்படுகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசானுடைய தலையை நசுக்கப் போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. ஆனால் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று எதை சொல்லுகிறார்? சிலுவையில் மரணத்தையும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. ஏவாளுக்கு என்ன கொடுக்கப்பட்ட தீர்ப்பு? 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இதுல பார்க்கிறோம், இது ஃபேமிலி ஓரியன்டட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி பார்க்கலாம். அதாவது குடும்பத்தை சார்ந்த ஒரு நியாய தீர்ப்பு மனைவியானவர்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன சொல்லுற நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் குடும்பம், உன் பிரசவம், உன் பிள்ளை, உன் வேதனை, உன் ஆசை, உன் புருஷன் என்ற வார்த்தைகள் எல்லாம் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன சுட்டி காண்பிக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையானது புருஷனை சார்ந்து வாழக்கூடிய, அவன்தான் உன்னை ஆண்டு கொள்ளுவான், அவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும் என்ற ஒரு சாபத்தை, ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது அதிகாரத்திலே நாம் தியானித்தோம், புருஷனானவன் மனைவியோட இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்ற உன்னதமான ஒரு ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் இந்த பாவத்தை அவன் செய்ததினாலே, கீழ்ப்படியாமையின் காரணத்து நிமித்தமாக அவன் இந்த பாக்கியத்தையும் மேன்மையான ஒரு நிலையை இழந்து விட்டான் என்று பார்க்கிறோம். 4வதாக ஆதாமுக்கு கொடுத்த தீர்ப்பு, ஆதாமுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு. அதிலே பார்க்கிறோம், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையிலே 4 முக்கியமான வார்த்தைகள் சொல்லப்படுவதை பார்க்கலாம். 3வது அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். இது தொடர்ந்து 18, 19, 20ஆம் வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, முதலாவது அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டது? சாபம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ புசித்தபடி பூமி உன்னிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும், அந்த சாபம். 2வது வருத்தத்தை சொல்லுவதை, உன் வாழ்நாளெல்லாம், நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று வருத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 3வது வேர்வை என்று சொல்லப்படுகிறது. 19வது வசனத்திலே உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. 4வதாக மரணம் அவனுக்கு அறிவிக்கப்படுது. 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணிற்கு திரும்புவாய். இந்த 4 விதமான தண்டனையில் இருந்து நம்மை மீட்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 20வது வசனத்திலே விதமாக வாசிக்கிற 3வது அதிகாரம் 20வது வசனம், ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். நன்றி. இதுல பார்க்கிறோம், ஏவாளுக்கு பெயரிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே வேதத்திலே முதல் 2 அதிகாரங்களிலே பார்க்குமானால் பெண் என்றும், ஏற்ற துணை, மனுஷி, மனைவி என்றெல்லாம் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஜீவனுள்ளோருக்கு தாய் என்ற ஒரு பெயர் அவர் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு மாத்திரமல்ல, இந்த 4வதாக பார்க்கிற ஒரு காரியம் 21ஆம் வசனம் துவங்கி 24ஆம் வசனம் உள்ள பகுதியிலே பார்ப்போமானால், ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கு பாவம் செய்து விட்டதினாலே மனிதன் மேல் இருக்கிற கரிசனை மாறி போகவில்லை, அதுவும் குறைந்து விடவில்லை, அழகாக செல்வதை நாம் பார்க்கிறோம். இதிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? முதலாவது 2 காரியங்களை பார்க்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்களானால்
ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே தங்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்கு அத்தி இலையினாலே அவர்கள் அரைக்கச்சைகளை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த அத்தி இலை உடைக்கும் தோல் உடைக்கும் இருக்கிற சில வித்தியாசங்களை பார்த்து நாம் இன்றைக்கு தியானத்தை நாம் நிறைவு செய்யலாம். ஒன்று, மனுஷனே தனக்கு உண்டாக்கி கொண்டது இந்த அத்தி இலை உடையானது. அத்தி இலை உடையானது தனக்கு உண்டாக்கி கொண்டது. ஆனால் தோல் உடையானது தேவனே உண்டாக்கி கொடுத்தார். இந்த அத்தி இலை உடையானது அரைக்கச்சை அளவானது. ஆனால் தோல் உடையானது முழு சரீரத்தையும் மறைப்பதற்கு முழு உடலுக்கும் உடுத்தப்பட்டது. இந்த அத்தி இலை உடையானது அவசரத்தில் உருவாக்கப்பட்டது பாவத்தின் விளைவினாலே. ஆனால் தோல் உடையானது அவசியத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அடுத்தபடியாக பார்க்கிறோம், இந்த அத்தி இலை உடையானது நிரந்தரமற்றது, தோல் உடையானது நிரந்தரமானது. என்னால் அத்தி இலை உடை இலை காய்ந்து அது முருகி போய்விடும். ஆனால் இந்த தோல் உடையானது நிரந்தரமானது. 5வதாக, இந்த அத்தி இலை உடையானது பாவத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இது தேவனால் தோல் உடையானது தேவனால் கொடுக்கப்பட்டது. இப்படி பார்க்கிறோம், தேவன் இவ்விதமாக அவர்கள் மீது கரிசனை உள்ளவராக அவர்களை உடுத்தி விட்டு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவதை பார்க்கிறோம். தேவனுடைய நடத்துதல் இத்தனை அற்புதமாய் இருக்கிறது. அந்த 23ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவன் எடுக்கப்பட்ட மண், தோட்டத்திற்கு வெளியேதான் அவன் எடுக்கப்பட்டான் என்று ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். அதே போல தோட்டத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட அந்த மண்ணை பண்படுத்துவதற்காக, ஏனென்றால் தோட்டத்திற்குள்ளே அல்லது தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தேவன் என்ன செய்கிறார்? கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுழலி பட்டத்தையும் பாதுகாப்பாக வைத்து விடுகிறார். மனிதன் அந்த மேன்மை இழந்தவனாக தேவனோடு உறவாடுகிற, நேரிடையாக தேவனை சந்திக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து போன ஒரு சூழ்நிலைகளே காணப்படுவதைத்தான் இந்த 3வது அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே இழந்து போன அந்த தேவ சாயலை நமக்கு மீண்டும் கொடுப்பதற்காகத்தான் தேவன் இந்த உலகிற்கு வந்தார் என்கிற காரியங்களையும், மனிதனுடைய வாழ்வு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவன் சந்தித்த காரியங்கள், ஏற்பட்ட மாறுதல்கள், ஏற்பட்ட பிரச்சனைகள், அவன் ஏன் உலகில் வாழ்கிறோம் என்ற கேள்விக்குறி, இப்படி பல காரியங்களை 4வது அதிகாரம் துவங்கி பல சத்தியங்களை நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே பாவத்தினுடைய கொடூரமான விளைவுகளை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கென்று வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது அதிகாரத்துல அநேக காரியங்களை சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வசனங்கள் வார்த்தைகள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். உமக்கென்று சாட்சியை வாழ கர்த்தர் உதவி செய்திடும். நீரை மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இன்னும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.